ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Grow My India பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார் த லாங் டைம். ஸோ ஐ வாஸ் திங்கிங், நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் திங்கிங் தட் சாவரின். ஸோ லைக் எக்ஸாம்பிள், லைக் நாம் ஏன் ஒருத்தவங்களை நம்பி டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இஃப் லைக் நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் லைக் அமெரிக்கன் டிபெண்ட்டாக இருக்குது. நம்ம கரன்சிஸ் வந்து ஒய் நாட் லைக் இட்ஸ் நாட் க்ரோயிங், ஸோ இன்க்ளூடிங் பாஸ்போர்ட். ஸோ ஐ வாஸ் திங்கிங் மெனி கொஸ்டின்ஸ் ஆல்சோ சேம் டைம். ஸோ எனக்கு கூட நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எப்படி நம்ம மேலே கொண்டு வரலாம், எப்படி நம்ம ருப்பியை எப்படி மேலே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எழுது இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மை என்டர்ப்ரனர்ஷிப். ஸோ நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் பீன் லேட் ஆஃப். அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். ஸோ அங்கே கொத்தடி மாதிரி 10 மணி நேரம் வேலை செய்யணும். அங்கே உனக்கு ஒரு டாஸ்க் இல்லைன்னா அன்றைக்கி அந்த நாள் வந்து லீவ் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஸ்டேஜ் டு பிகம் என்டர்ப்ரனர்ஷிப். நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லை. ஸோ we are certain things are being depend on Americans and like நான் ஒரு சைடு வந்து சைனாவை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா they are being solely not depend on Americans. They have their own innovations inside. So நாமே அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட வருது. ஸோ நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ they have been studying the colleges and they have been their own startups and dreams இருக்குது. ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், 2 things இந்தியா want to correct. ஃபர்ஸ்ட் திங் வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை வந்து லைக் ஷுட் நாட் பி மிஸ்யூஸ். லைக் நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா லைக் அவங்க சொல்கிற ரெகுலேஷன்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் லைக் ஃபேக் பாஸ்போர்ட் போட்டு மீன்ஸ் சம் அன்னெசரி. ஸோ அப்படி இருந்தால் நமக்கு பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் வந்து இன்டர்னல் இனோவேஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரோ மை இண்டியாங்கிறது இஸ் மை கம்யூனிட்டி. இப்போ க்ரோ மை துபாய்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சேம் டைம். ஸோ பீப்புள்ஸ் ஆர் ஹியர் நாட் அட் ஆல் பீன் திங்கிங் அபவுட் த கண்ட்ரி. தேர் ஓன் ஸ்டார்ட் அப் மட்டும்தான் நினைக்கிறாங்க. பட் நாம் அப்படி கிடையாது. வி ஷுட் பி go ahead and think about your country, what a country did. own country உனக்காக என்ன பண்ணியிருக்கு, நீ அந்த கண்ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு யூ வாண்ட் டு திங்க் தட். ஸோ இஃப் யூ திங்க் லைக் யூ வில் பி சர்வைவிங் இன் த மார்க்கெட். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில். ஸோ ஐ வாண்ட் டு டாக் எ லாட். நிறைய பேச வேண்டிய இருக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட கெஸ்ட்டாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. வி ஹேவ் பீன் தேட். ஸோ ஐடி கம்பெனியில் வந்து சேராதீங்கன்னு சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு ஒரு பிரைன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் தருது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. அண்ட் யூஸ் தட் மனி ஸோ தட் இந்தியா வில் க்ரோ. ஸோ டு பீட் அதர் நேஷன்ஸ். நம்ம ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இன்னொரு கண்ட்ரியை வளர்க்க தேவையில்லை. ஸோ அவங்க நல்லா வளர்ந்துட்டு நமக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ நான் யாரை மீன் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ நம்மெல்லாம் இருக்கிறது பெட்டர். இப்போ ஸோ என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்தவங்க தான் அந்த 10 மணி நேரம் போய் உள்ளே உட்காருவாங்க. 10 மணி நேரம் உள்ளே உட்காரதுக்கு நீங்கள் உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் ஒன் ஸ்டார்ட் அப் ஹியர் சேம் டைம். ஸோ எனி அப்ஜெக்ஷன் லைக் put me comments. So I would like to reply it. Thank you.